வணக்க மக்களே. நம்ம கார்த்தி கதையில நவம்பர் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம ஈஸ்வரிக்கு கெட்ட கனவு வருது. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆபத்து மாதிரி. உடனே ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்டையும் வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் கோவிலுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதோட வீட்டுல உள்ள எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கு. அப்போ ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி உண்மையாவ சொல்ற, கோயிலுக்கு நீனும் வரியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, நான் தான் சொல்றேன் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு. உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ரேவதி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா, நீங்க கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னது இங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு. அப்ப வில்லி இடையில ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏன் சந்திரா என்னாச்சு? நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன், இதுல என்ன இருக்கு? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நீ என்ன சொன்ன? கோவிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன. ஆனா நீயே ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு கிளம்புறது எந்த விதத்துல நியாயம்? இங்க பாருக்கா, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உன்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கறது ஞாபகம் இருக்கா? அப்படி அவமானப்படுத்தின அந்த ஊருக்கு நீ போகணும் அப்படின்னு அவசியமே இல்லக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் ஹஸ்பண்ட் மட்டும் போனாரு அப்படின்னா அங்க உள்ளவங்க எல்லாருமே அவரை கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நான் விட்டுறக்கூடாது, அதனால நான் போறேன். அப்ப வில்லி சொல்றாங்க, என்னக்கா இது புதுசா என்னென்னமோ பேசுற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்றேன். நேத்து நைட்டு நான் ரொம்ப கெட்ட கனவு கண்டேன். இவருக்கு ஏதோ ஆபத்து மாதிரி. அவரை இப்படி தனியா அனுப்புறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனாலதான் நானும் கிளம்பிட்டேன். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா அது ஏதோ கெட்ட கனவா இருக்கும், அதுக்கு போய் ஏன்கா நீ கிளம்புற? இங்க பாருக்கா, உன்னோட மரியாதை தான் ரொம்ப முக்கியம். நீ அங்க போகணும் அப்படின்னு அவசியம் இல்ல, நீ இருக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நான் என்ன முடிவெடுக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ நீ எனக்கு சொல்ல வேண்டாம். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, சரிக்கா நீ போ, ஆனா நான் வரமாட்டேன். என் அக்காவை அவமானப்படுத்தின அந்த ஊருக்கும் என் அம்மா இறப்புக்கு காரணமான அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன். நீ போறன்னா போக்கா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நான் இப்ப ஊருக்கோட தலைவி. சோ நான் போகாம இருந்தா நான் இத பர்சனல் விஷயமா எடுத்துக்கிட்டு ஊருக்கு கூட வரமாட்டேன் அப்படிங்கிறது மக்கள் மனசுல ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிரும். இவங்க கண்டிப்பா ஊருக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்னு. இதனால எதிர்காலத்துல எனக்கு தான் பிரச்சனை. அதனால நான் இப்ப போறதுதான் நல்லது சந்திரா. இது கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அக்கா வர வர இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு. அப்போ வில்லி சொல்றாங்க, சரிக்கா நீ போறன்னா போ, ஆனா நான் வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ வில்லி எல்லாரையும் பார்த்து, சரி சந்திரா யாரும் வற்புறுத்த வேண்டாம், அவளுக்கு வர பிடிக்கல அப்படின்னா அவ இருக்கட்டும், நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. மயிலு நேரா அவங்க சின்னத்தைய பார்த்து, சின்னத்த நாங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறோம், நீங்க வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்ல. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, போங்கடா போங்க, சந்தோஷமா போறீங்க, வரையில அழுதுகிட்டு வருவீங்க பாருங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து கார்ல ஏறி கோவிலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறாங்க. அங்க காளியம்மாள் நேரா வில்லிய பார்த்ததோட, வாமா சந்திரா நீ கோவிலுக்கு போகல? அப்ப அவங்க சொல்றாங்க, எங்கத்த? அதுக்குள்ளயும் அக்காக்காரி நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட அவளும் சேர்ந்து கிளம்பிட்டா. எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அக்காக்காரி ஏன் தான் இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டே இருக்கிறாளோ தெரியல. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சரி இருக்கட்டும், குடும்பத்தோட தானே சேர்ந்து போயிருக்காங்க, வரையில எப்படியும் ஒரு இழப்பு நடக்கும், அத நினைச்சு எல்லாருமே வேதனைப்பட்டு திரும்பி வரட்டும். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, சரி நம்ம பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் பிளான் பக்காவா ரெடியா இருக்கு, நீ கவலைப்படாத. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என் அக்காக்காரி அந்த ஊருக்குள்ள போனதோட அக்காக்காரிய எல்லாரும் அவமானப்படுத்தணும், முக்கியமா என் மாமாவை நீங்க காலி பண்ணணும், அக்காக்காரி வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு இழப்போட தான் வீட்டுக்கு வரணும், அதை பார்த்துட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்படணும். இதை கேட்டதும் அந்த வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வாட்டி நீ நினைச்சது எல்லாமே நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத, ரவுடிங்க எல்லாரையுமே அனுப்பிட்டேன், அவங்க கண்டிப்பா கரெக்டான நேரத்துக்கு வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு. இது கேட்டதும் வில்லியும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, நீங்க போயிட்டு இந்த இடத்துல இருங்க, இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போக வேணாம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ மயிலை நேரா வில்லிய பார்த்து, என்ன சின்ன மாமியாரே, கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் அக்காவுக்கு அடுத்துதான் எல்லாமே, என் அக்கா இருக்கிற இடத்துக்கு நான் கண்டிப்பா வருவேன், அதனாலதான் நான் வந்தேன், நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. இது கேட்டதும் மயில சொல்றாரு, சரிங்க சின்ன மாமியாரே, உங்களுக்கு அத்தை மேல ரொம்ப பாசம் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரி ஓகே, நான் கோவில சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கோவில சுத்தி பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா மயிலு கிட்ட, இங்க பாருங்க, மாமாவுக்கு கண்டிப்பா அந்த சந்திராவால ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது உறுதி, அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது மாமாவை காப்பாத்தணும், கண்டிப்பா வேஷம் கட்டி போறப்பதான் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க, அந்த பிளான்ல இருந்து எப்படியாவது மாமாவை காப்பாத்தணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் காப்பாத்திடலாம், நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, ஏற்கனவே இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்தை அப்பதான் அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சு, மறுபடியும் அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்ப மயிலு சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாருமே இருக்கோம்ல, கண்டிப்பா எந்த வகையிலையும் மாமாவுக்கும் அத்தைக்கும் ஆபத்து வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஊர் தலைவர்களை சந்திக்கிறாங்க. ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, இது மாதிரி தம்பி, நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு. நீங்க கவலைப்படாதீங்க தம்பி, நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்க மாமாவை பத்திரமா பாத்துக்கிறோம், நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் உங்க மாமா கண்டிப்பா கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டோம். சோ அதே மாதிரி அவரை பத்திரமா உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, அவருக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராம அவரை பத்திரமா அனுப்பி வைக்கிறோம் தம்பி, நீங்க தைரியமா இருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு சாமி ஆட போறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. ஊர் தலைவர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கிட்ட. அப்ப ஈஸ்வரி தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பாத்துட்டு மாப்பிள்ளை கிட்ட எல்லாரும் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. அவங்க கிட்ட பார்த்து, சரி, இங்க வந்துட்டு அந்த பரமேஸ்வரியோட பேரன் ஒருத்தன் வந்தானா இல்லையா? அவங்க சொல்றாங்க, அவரு முன்னாடியே வந்துட்டாரேம்மா, நீங்க பாக்கலையா? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, நான் இன்னும் பாக்கல. அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா இங்கதான் அம்மா எங்கேயாவது நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, என்ன, உன் பேரன் தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு காரணம், ஆனா உன் பேரனையே காணோம். அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, ஐயோ, இவன் என்ன நம்ம பேரனை பத்தி கேக்குறா, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே, இப்ப எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன முழிக்கிற, உன் பேரனை பத்தி தானே கேட்டேன், அவனை பாக்கணும் அப்படின்னு தோணுது, எங்க உன் காமெடி பீஸ் பேரன் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அவன் வந்துட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவான். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சரி, எப்ப வருவான் அப்படின்னு சொல்லு, அவனை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, அதெல்லாம் வந்துருவான், நீ கோவில சுத்தி பாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு கோவில சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் நல்லா தெரியும், நீ தேவையில்லாம மலுப்பாம உன் பேரை எங்க அப்படின்னு சொல்லு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அவன் இங்கதான் எங்கேயாவது நிப்பான் இரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போறாங்க. அப்போ ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது, இந்த கிழவி இப்ப எதுக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகுது, என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக தப்பிச்சு போகுது, சரி பாத்துப்போம் அப்படின்னு. பாட்டி நேரா ஹீரோவை ரகசியமா போய் பாக்குறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, பாட்டி என்னாச்சு பாட்டி, ஒரே பதட்டமா இருக்கீங்க? பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, அந்த ஈஸ்வரி உன் அத்தைக்காரி என் பேரை எங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாயா, அவகிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, அதெல்லாம் சமாளிச்சிடலாம். பாட்டி சொல்றாங்க, பேராண்டி சமாளிக்க முடியும் அப்படின்னு எனக்கு இப்ப தோணவே இல்லையா, எனக்கு என்னமோ மாட்டிக்க போறோம் அப்படின்னு பயமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகுதான் எந்த உண்மையா இருந்தாலும் வெளியில வரும், நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா
நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. இருந்தாலும் பாட்டிக்கு ஒரே பயமா இருக்கு. இவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஊரையே ரெண்டாக்கிட்டு போயிருவாளே, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ முருகா, இந்த கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியா நடந்து முடியணும், அதுக்கப்புறம் அவளுக்கு உண்மை தெரிஞ்சா போதும் அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி அந்த பரமேஸ்வரியோட பேரன் வந்துட்டானா இல்லையா, ஒவ்வொருத்தரும் பரமேஸ்வரியோட பேரன் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரிக்கு குழப்பமா இருக்கு. என்னடா இது, எல்லாருமே அந்த பரமேஸ்வரியோட பேரன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எங்கேயுமே கண்ணுல தெரியலையே, அப்படி அவன் எங்கதான் போயிருப்பான் அப்படின்னு ஈஸ்வரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கூட்டமா நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஈஸ்வரி பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, இங்க பாருங்க, நானும் வந்ததுல இருந்து அந்த பரமேஸ்வரியோட பேரன் சேதுபதியோட பேரன் இருக்காருல்ல, அவரை தேடிக்கிட்டே இருக்கேன், எங்கன்னே தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் அதே கோவிலுக்கு நம்ம சேதுபதி வராரு. ஹீரோ சேதுபதியை பார்த்ததோட அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா கோயிலுக்கு வந்துட்டீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, ஐயா பேராண்டி, நான் கோவிலுக்கு எப்படியா வராம இருப்பேன், இந்த கோவில் எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா, நான் எப்படியா வராம இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ஒருத்தவங்க கிட்ட இது மாதிரி அந்த சேதுபதியோட பேரை அப்படி எங்க அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, இப்பதான் சேதுபதி ஐயா வந்தாரு, அவர் கூட தான் அந்த தம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதோ நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கை காட்ட. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்க மருமகனை பாக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்க கிட்ட, இங்க பாருங்க, அவரு ஒன்னும் சேதுபதியோட பேரன் கிடையாது, அவரு என்னோட மருமகன், அவர் ஏதோ அந்த ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு போல, அவரு பக்கத்துல நிக்கிறவரையா சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லம்மா, அந்த நிக்கிறாரே அவரை தான் நாங்க சொல்றோம், அவருதான் சேதுபதி ஐயாவோட பேரன். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க, அவருதான் சேதுபதியோட பேரனா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாமா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரிக்கு குழப்பம், என்னடா இது, இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. சரி சரி, நான் வேற ஒருத்தவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி இன்னொருத்தவங்க நடந்து போறாங்க. அவங்க கிட்ட, இங்க பாருங்க, அந்த நிக்கிறாங்களே அவங்க யாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு தெரியாதா, அவருதான் சேதுபதி ஐயாவோட பேரன், இப்பதான் சேதுபதி ஐயா கோவிலுக்கே வந்திருக்காரு, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதனாலதான் இத்தனை நாளும் கோவிலுக்கு வராம இருந்தாரு. இப்போ பேரன் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சதோட அவர் பாட்டுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா. பேரன்னா இப்படி ஒரு தாத்தா தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேச, அப்ப ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகுது. எல்லாருமே சேர்ந்து என் மருமகனை தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்றாங்க, ஒருவேளை இவன் தான் அந்த சேதுபதியோட பேரனா அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஒரே குழப்பம், ஒரே ஷாக்கிங்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்ன ஈஸ்வரி, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? ஈஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ பரமேஸ்வரிக்கு அதிர்ச்சி. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, முதல்ல இருந்து உன் பேரை எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ சரியா பதில் சொல்லவே மாட்டிக்கிற, இப்ப சொல்ல போறியா இல்லையா உன் பேரை எங்க? இதை கேட்டதும் பரமேஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஐயோ, இவ கொஞ்சம் கொஞ்சமா துருவி கேட்க ஆரம்பிச்சுட்டாலே, இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு பாட்டி அந்த இடத்துல இருந்து நவந்து போக ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப எதுக்கு இந்த இடத்துல இருந்து நவந்து போற, மரியாதையா உன் பேரை எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? அப்ப பரமேஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாட்டிப்போம் அப்படின்னு பயந்து பேசுறியா? உன் பேரனை தானே என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்கிற நடிக்கிறதுக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருப்ப. இங்க பாரு, உன் பேரனை என் வீட்டுக்குள்ள நடிக்கிறதுக்கு அனுப்பி எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கடி அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஐயோ, ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன எனக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்டு அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறியா? இங்க பாரு, என்னை நல்லா ஏமாத்தி என் குடும்பத்தையும் ஏமாத்தி எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. ஈஸ்வரி இப்படி பேசுறத பார்த்துட்டு நம்ம பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்த போறாளே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ட் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.